அந்த வெற்றி அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறதா, பதவி அடைகிறதா, புகழை அடைகிறதான்னு கேட்டால் இந்த மூணும் அல்ல. மகிழ்ச்சியாக இருந்தால் அது வெற்றி. வெற்றி என்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அப்படி ஒரு வார்த்தையில் மாற்றலாமா சார்? அது என்ன வார்த்தை என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் சொல்லுங்க? ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். ஆனால் ஒரு ஆணின் தோல்விக்கு பின்னால் 2 பெண்கள் இருப்பார்கள். உடம்புல எத்தனையோ உறுப்பு இருந்தால் வள்ளுவர் என்ன சொல்றாரு? நாக்கை காப்பாற்ற சொல்றாரு. நாக்கு 2 வேலை செய்யுது. ஒன்று வெளியே தள்ளுறது, ஒன்று உள்ள தள்ளுறது. வெளியே தள்ளுற வார்த்தை கரெக்டாக இருந்தால் வெளிநாட்டில் பிரச்சனை இல்லை. உள்ள தள்ளுற சாப்பாடு கரெக்டாக இருந்தால் உடம்பு கரெக்டாக இருக்கும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. அள்ளி வந்த கருத்துக்கள் ஏராளம் என்றாலும் குறுக்கிட்ட மணி நேரத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, ஆனால் நாங்கள் கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் கச்சிதமாக சிலது பேசலாம். ஆக நான் பேசுவதற்காக எடுத்திருக்கிற தலைப்பு வெற்றி என்பது உங்கள் கையில் என்று பேச வந்திருக்கேன். எல்லாருமே வெற்றி அடையோன்னு நினைக்கிற அடிப்படையில் இந்த வெற்றி எப்படி அடைகிறது என்பதை பற்றி பேசுவது தான் இந்த நோக்கமாக இருக்கிறது. வெற்றி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியல. அந்த வெற்றி அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறதா, பதவி அடைகிறதா, புகழை அடைகிறதான்னு கேட்டால் இந்த மூணும் அல்ல. மகிழ்ச்சியாக இருந்தால் அது வெற்றி. வெற்றி என்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. இந்த வெற்றி அடைவதை பற்றி சொன்னால நிறைய பக்கம் நம்ம பேசியிருக்கிறோம். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளிகளின் விளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். வெற்றி யாரோட கையில் சார் இருக்கிறது? அது நம்ம கையில் இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார், ஒரு சித்தர். அவர் யார் போய் நின்னாலும் அவரை பற்றி தெளிவாக சொல்லுவார். நான் போய் நின்னால் என்னை பற்றி சொல்லுவார், நீங்கள் போனால் உங்களை பற்றி சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். அந்த அளவிற்கு திறமை பெற்றவர் அந்த முனிவர். அவர் எப்படியாவது மடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞன் திட்டம் போட்டு ஒரு கோழி குஞ்சை பிடித்து தனக்கு பின்னாலே வைத்துக்கொண்டு அந்த முனிவர் முன்னால் போய் நின்னான். உடனே முனிவர் சொன்னார், தம்பி உங்கள் பேர் இது, ஊர் இது, அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, வயசு இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு பின்னால் நீ ஒரு கோழி குஞ்சையும் மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அந்த முனிவர் சொன்னார். இதை கேட்டு இளைஞன் சொன்னான், முனிவரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, என் பேர் சரி, ஊர் சரி, அப்பா பேர் சரி, அம்மா பேர் சரி, அத்தோடு எனக்கு பின்னால் கோழி குஞ்சை மறைச்சி வச்சுதான் சொல்றீங்களா, அது சரி. ஆனால் அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறதா செத்து விட்டதா கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டான். இவன் என்ன திட்டம் போட்டிருக்கிறான்னா, முனிவர் அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் பின்னாலே ஒரு நசுக்கிந்தா செத்து போச்சுன்னு காட்டிடுவான். மாறாக முனிவர் அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்று சொன்னால் முன்னால் எடுத்து பறக்க விட்டு உயிரோடு இருக்குது அது கூட உனக்கு தெரியலன்னு கேட்டான். செத்து போச்சுன்னு சொன்னால் உயிரோட காட்டுவான், உயிரோடு இருக்குதுன்னா சாகடிச்சிருவான். இதை உணர்ந்து கொண்ட முனிவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்றும் சொல்லவில்லை, உயிரோடு இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. மாறாக அந்த கோழி குஞ்சு செத்து விடுவதும் உயிரோடு இருப்பதும் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது நண்பர்களே. முதல் ஆப்பிள் ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், ஆடம்ஸ் ஆப்பிள். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, விஞ்ஞானம் வேற. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்தெடுத்து சாப்பிட்டா பழுத்துதா பழுக்கலையா சொத்தையானு. இவன் மட்டும் கேட்டா ஏண்டா அந்த பழம் மேலிருந்து விழுகுதுன்னு. அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது, விமானங்கள் பறந்தது. 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்து விட்டது. இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த உள்ளங்கையில் உலகம் வந்தது. நம்முடைய மாணவன் எல்லாம் என்ன சொல்றான், மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வங்கிறான். எல்லாமே அதில் இருக்கு. இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நண்பர்களே. கொஞ்சம் பேஸ் வச்சு குறைச்சிருங்க, எக்கோ வருது. 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அப்படி ஒரு வார்த்தையில் மாற்றலாமா சார்?
அது என்ன வார்த்தை என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதான்னு பாருங்க. இது என்னடா வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை. இது என்னடா வாழ்க்கை என்று கேட்டால் விரக்தி வரும், சோம்பல் வரும், சலிப்பு வரும். இது என்னோட வாழ்க்கை. திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். இது யாரோட வாழ்க்கை? என்னோட வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஆக சிறந்த வாழ்க்கையை மாற்றுவது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொன்னார், தோன்றி புகழோடு தோன்றுக. திருக்குறள், தோன்றி புகழோடு தோன்றுக, அக்குதிலார் தோன்றி தோன்றாமை நன்று. இது கொஞ்சம் புரியுறது கஷ்டம். 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி எங்க ஊர்ல ஒரு கவிதை எழுதுறான், 3 வரியில. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு. ஒரு குழந்தை பிறந்தா தாலாட்டு. பிறந்ததும் நடப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. யாராவது இறந்தா நீராட்டி அடக்கம் பண்ணுவாங்க. அவ பேசுறா பாருங்க. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இப்படி பாராட்டு வாங்குற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதான் முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி அடையோன்னு நினைக்கிறோம். அது நினைக்காத ஆள் யாரும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில வெற்றி அடையிருக்கும், விளையாட்டு போட்டியில வெற்றி அடையிருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. விளையாட்டு போட்டியில வெற்றி அடையிருக்கும், வாழ்க்கையில வெற்றி அடையிருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. There is a small difference in winning in sports and winning in life. விளையாட்டு போட்டியில வெற்றி அடைவதற்கென்றால் நீ அடுத்தவங்களை தோற்கடிக்கணும். விளையாட்டு போட்டியில வெற்றி அடையணும்னா மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும். வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்தால் தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் யாராலும் வெற்றி அடைய முடியாது. கேட்கலாம், எப்படி சார் இது பொருந்தும்? ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். ஒரு மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்கல்ல. ஒரு ஆபரேஷன் தியேட்டரில் ஒரு மாலை தொங்குச்சு, பேஷண்ட் உள்ள எடுத்துட்டு போறாங்க. இந்த மாலையை பார்த்துட்டு அந்த பேஷண்ட் பயந்துட்டு கேட்கிறார், என்ன டாக்டர் ஒரு மாலை தொங்குதே, இது உங்களுக்கா எனக்கா? டாக்டர் சொன்னார், அமைதியாயிரு, ஆபரேஷன் முடிவு செய்யினார். அதனால ஒரு எழுத்தாளர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாசகரை வெற்றி அடைய செய்ய வேண்டும். ஒரு மாவட்ட ஆட்சியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். கரெக்ட், கைதட்டல் கொடுங்க. அதுபோல ஒரு நிறுவனம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வெற்றி அடையணும். குடும்பத்தில் வெற்றி அடையணும்னா, கணவன் வெற்றி அடையணும்னா மனைவியை வெற்றி அடைய செய்ய வேணும். மனைவி வெற்றி அடையணும்னா கணவனை வெற்றி அடைய செய்ய வேணும். ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். இந்த இடத்துக்கு நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் சொல்லுங்க? ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். ஆனால் ஒரு ஆணின் தோல்விக்கு பின்னால் 2 பெண்கள் இருப்பார்கள். கைதட்டுறார், பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, கைதட்டுறார். For every successful man there is a woman behind. For every defeated or failure man there will be 2 women behind it. That is their laughing. ஆக இந்த வாழ்க்கை என்பதை பார்த்தா 3 நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை போகுது. தொழில், குடும்பம், சமுதாயம். இந்த தொழில், குடும்பம், சமுதாயம், இந்த 3 நிலைகளில் நாம் வெற்றி அடைஞ்சாதான் முழு வெற்றி அடைஞ்சதாக அர்த்தம். சில பேர் தொழிலில் வெற்றி அடைவாங்க, குடும்பத்தில் வெற்றி அடைய மாட்டாங்க. சில பேர் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. ஆட்டோ ரிக்ஷாவுக்கு இருக்கிற சக்கரம் மாதிரி இந்த 3 சக்கரம். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா யார் வேணாலும் வெற்றி அடையலாம். தொழிலில் வெற்றி அடையணும்னா அறிவு தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அறிவு சுத்தமாக தேவையில்லை, அன்பு தான் தேவை. அறிவாளி குடும்பத்துக்கு நடத்த மாட்டா, கோர்ட்டுக்கு தான் நடந்துட்டு இருப்பான். சமுதாயத்தில் வெற்றி அடையணும்னா நல்ல பண்பு வேணும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, அறிவு, அன்பு, பண்பு. தொழிலில் வேணும்னா அறிவு ரீதியாக நம்ம இருக்கணும். இந்த அறிவு எங்கிருந்து கிடைக்கும் சார் அப்படின்னா வாசித்தலின் மூலமாக கிடைக்கும். அந்த ஆங்கிலத்தில் சும்மா சொன்னால்
எங்கிருந்து நமக்கு நாலேஜ் கிடைக்கும்னா ரோல் அப்படின்னு வைக்கலாம். ரோல், ROLE. ஆர்ன்னு சொன்னால் ரீடிங், படிக்கிறது. நான் கூட ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் போகும்போது எங்கள் ஊர் பக்கம் கேட்டேன், எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னு கேட்டேன். எல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து முறைச்சாங்க. எழுத படிக்க தெரியாமல் புத்தக கண்காட்சிக்கு வருவானா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு நினச்சான். நான் கேட்டேன், எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குனேன். எல்லாரும் கை தூக்குனாங்க. அடுத்த கேள்வி கேட்டேன், அப்போ எழுத படிக்க தெரியுமல்ல, அப்போ தினசரி படிப்பீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு இங்கே நேரம் இருக்குது சார் அப்படின்னு. அப்போ நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். ஆத்திசூடி நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, புத்தகம் கொடுக்க சொல்கிறேன். அறம் செய்ய விரும்புன்னு இந்த ஆரம்பிக்கு ஒரே வரி படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள். ஏன் சார் திருக்குறள் அவ்வளோ முக்கியம்? அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆன போது கேட்டாங்க, எந்த மாதிரியான புத்தகத்தை படித்து நீங்கள் இப்படி வந்தீங்க? அது கலாம் சொன்னார், 3 புத்தகத்தை குறிப்பிட்டார். வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற ஆங்கில புத்தகம், அது தமிழில் கிடைக்கிறது. 2வது கேரல் எழுதிய த மேன் அன்னோன் என்ற தத்துவ புத்தகம். இந்த 2 புத்தகங்களுக்கு மேலாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன். அதனால் ஒரு படகோட்டி மகனால் பாரத குடியரசுத் தலைவர் ஆக முடிந்தது சொன்னார். உடனே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களாம், 1330 குறளில் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1330 உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எது? உங்களுடைய மனசை தூண்டிவிட்ட திருக்குறள் எது? அதுக்கு கலாம் சொன்னார், 666வது திருக்குறள் தான் என்னை உயரத்திற்கு கொண்டு வந்தது. திருக்குறள் நம்பர் 666. 666 என்ன சொல்லுது? எண்ணிய எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சதை நினைச்சபடி அடைய முடியும், அதில் நெஞ்சில் தைரியம் இருக்கணும். சில பேர் சின்ன தோல்வி கண்டா மனசு உடைஞ்சிருவான். யாராவது வந்து கொஞ்சம் கேவலமாக பேனா மனசு உடைஞ்சிருவான். உன்னை புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க வந்து பேசுகிறாங்களேன்னு நம்ம மனசு உடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும் ஒழிய வழி சொல்ல தெரியாது. அதை எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, அதிகமாக பேசுன என்ன சொல்கிறாங்க? வாயாடிங்கிறாங்க. பேசாமுட்டா இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த ஊரில் எனக்கு தெரியாது. பேசுறீங்கன்னா எங்கள் ஊரில் ஊமை கொட்டானுங்கிறான். செலவு செஞ்சால் ஊதேறிங்கிறான். செலவே செய்யல கஞ்ச பிசுனாரிங்கிறான். இதைத்தான் வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்கிறார். இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும், உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு 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 முன்னோடிட்டேன். கண்ணதாசன் சொன்னார், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு நற்கருத்தை என் உள்ளம் ஏற்கும் எனில் செல்வேன் வெல்வேன் போயிட்டு இருந்தார். நான் வர்ற வழியில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு வந்தேன். அந்த புத்தகத்தில் 2 வரி சொல்றான். முன்னேறும் போது காதை பொத்திக் கொண்டு முன்னேறிவிடு, முன்னேறிய பிறகு வாயை பொத்திக் கொண்டு அங்கேயே இருந்து விடுங்கிறான். கீழே முன்னேறவனுக்கு காது கொடுத்து கேட்கக்கூடாது, முன்னேறின பிறகு வாயை திறந்து பேசக்கூடாது. அதனால தான் சொன்னார் வள்ளுவர், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இது திருக்குறள் படிங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. உடம்புல எத்தனையோ உறுப்பு இருந்தால் வள்ளுவர் என்ன சொல்றாரு? நாக்கை காப்பாற்ற சொல்றாரு. நாக்கு 2 வேலை செய்யுது. ஒன்று வெளியே தள்ளுறது, ஒன்று உள்ள தள்ளுறது. வெளியே தள்ளுற வார்த்தை கரெக்டாக இருந்தால் வெளிநாட்டில் பிரச்சனை இல்லை. உள்ள தள்ளுற சாப்பாடு கரெக்டாக இருந்தால் உடம்பு கரெக்டாக இருக்கும். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற பொழுது எல்லா பேருந்திலையும் எழுதி வைத்தார்கள், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்பொழுது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸை சேர்ந்தவர்கள் எழுந்து கேட்டாங்களாமா, முதலமைச்சர் அண்ணா அவர்களே, எல்லா பேருந்திலையும் எழுதி வைத்திருக்கிறீங்களே யாகாவராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, இது பொதுமக்களுக்காக நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களா இல்லது ஓட்டுநர் நடத்துனருக்காக எழுதி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். மாட்டு விடுறாங்க பாரு. பொதுமக்கள் சொன்னா
மக்கள் வருத்தப்படுவாங்க. ஓட்டுநர் நடத்துறன்னு சொன்னால் அவங்க கோவிச்சுக்குவாங்க. இதுதான் அறிஞர் அண்ணாவுடைய சிறப்பு. அவர் என்ன சொன்னார், அவர் வாசிக்காத புத்தகமே இல்லை. அப்போது அறிஞர் அண்ணா இதுக்கு பதில் சொன்னார் தெரியுமா? யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் என்ற திருக்குறள் யாருக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் கேட்டார். நடத்துனர் ஓட்டுநருக்கா பொதுமக்களுக்கா என்று. இந்த குறள் யாருக்கெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், எவனுக்கெல்லாம் நாக்கு இருக்குதோ அவனுக்காக இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படி தப்பித்துக் கொண்டார். அப்படி வாசிப்பார். அவர் வாசிக்காத நூல் இல்லை. ஆக இந்த 2 வரியை படிக்கிறதா வேற ஒன்றுமே இல்லை. அது சொன்னால் அப்துல் கலாமுக்கு பிடித்த குறள் 666. கவிதாசனாகி எனக்கு பிடித்த திருக்குறள் நம்முடைய சார் ஆட்சியர் வாசித்த கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஏன் சார் அந்த குறள் பிடிக்கும்னா, அது கல்விங்கிற வரக்கூடிய அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் திருக்குறள் 391வது திருக்குறள். தமிழில் 2 வகையான எழுத்து இருக்கு. துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடுனா கால் போடுறோம், தாய்னா கால் போடுறோம், வால்னா கால் போடுறோம். இந்த 391வது திருக்குறளில் எங்கேயுமே துணைக்கால்கள் இல்லாத தனி எழுத்தை கொண்டு வள்ளுவர் எழுதியிருக்கார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்காவது துணைக்கால் இருக்கா? உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.